10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.8 மூன்றாம் கணக்கு பார்க்குறோம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கம் எனில் m மற்றும் n இன் மதிப்பு காண்க அப்படின்னு ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடானது 36 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 60 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 61 எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் mx பிளஸ் என்னங்கிற சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாட்டில் அடுக்குகள் நமக்கு வரிசையாக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கலாம். அடுக்குகள் நமக்கு வரிசையாக எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 எக்ஸு அடுத்து மாறிலி உறுப்புன்னு வரிசையாக இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம இதற்கு அப்படியே வர்க்க மூலம் கணக்கிட்டுறலாம். நம்ம சமன்பாட்டை எழுதிக்கிறோம். 36 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 60 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 61 எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் mx ப்ளஸ் n. முப்பத்தி 6 எக்ஸ் பவர் 4ங்கிற மதிப்பு எந்த இரண்டு எண்களை பெருக்கிறப்ப கிடைக்குதுன்னு பார்க்கணும். 6இன் வர்க்கமூலமானது 36இன் வர்க்கமூலமானது 6. 6 2 முறை பெருக்கிட்டோம்னா 6 பெருக்கல் 6 36. அப்போ 6ஆல் வகுக்கலாம். ஈவிலையும் 6 கொடுத்துடலாம். எக்ஸ் பவர் 4 வரணும்னா எக்ஸின் அடுக்கு 2ஆல் பெருக்கிக்கலாம். 6 பெருக்கல் 6 36. எக்ஸ் பவர் 2 பெருக்கல் எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 4. ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். அப்போ குறிகளை மாத்திரம் மைனஸ் 36 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 36 எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடுது. அடுத்த ஜோடியை கீழே இறக்குறோம். மைனஸ் 60 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 61 எக்ஸின் அடுக்கு 2. ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை 2ஆல் பெருக்கிறோம். 6 2ஆல் பெருக்கிறப்ப 12 எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. இப்போ முதல் மதிப்பு வகுபடக்கூடிய எண்ணில் முதல் மதிப்பு மைனஸ் 60 எக்ஸின் அடுக்கு 3ன்னு இருக்குது. இதை எதனால் வகுக்கிறோம்? 12 எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்துட்டோம்னா எந்த எண்ணால் பெருக்கிறப்ப இந்த மதிப்பு வரும்னு தெரிஞ்சிடும். எக்ஸின் அடுக்கு 2 முழுசு கேன்சல் ஆகிடும். 3ல் ஒரு 2 எக்ஸின் அடுக்கு 2 போட்டுச்சுன்னா ஒரு 2 எக்ஸ் மீதி இருக்கும். 5 12 60. அப்போ என்ன மதிப்பு? மைனஸ் 5 எக்ஸ்ன்னு கிடச்சிருக்குது. அப்போ இதை 5 எக்ஸால் நம்ம ஈவில் எழுதிடலாம். மைனஸ் 5 எக்ஸு மைனஸ் 5 எக்ஸ்ன்னு ரெண்டு இடத்துலையும் கொடுத்துட்டோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 5 12 60 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 பெருக்கல் 5 25 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். அதாவது ரெண்டாவது சமன்பாட்டுக்கு குறிய மாற்றுவோம். மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது மைனஸு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் 61 மைனஸ் 25 இது ரெண்டையும் வகுத்துட்டோம் மைனஸ் பண்ணுறோம். 11 மைனஸ் 5 6. அடுத்து 5 மைனஸ் 2 3 ப்ளஸ் 36 எக்ஸின் அடுக்கு 2. அடுத்த ஜோடியை கீழே இறக்குறோம். மைனஸ் 5 mx ப்ளஸ் n. இந்த ஜோடியில் பார்த்துட்டோம்னா 36 எக்ஸ் ஸ்கொயருங்கிற முதல் உறுப்பு நமக்கு வரணும். அப்போ எந்த எண்ணால் 12 எக்ஸ் ஸ்கொயரை எந்த எண்ணால் பெருக்கிறப்ப 36 எக்ஸ் ஸ்கொயர்னு வரணுங்கிறது தெரியணும். அப்போ இந்த 36 எக்ஸ் ஸ்கொயரை 12 எக்ஸின் அடுக்கு 2ஆல் வகுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 1 12 12 3 12 36. அப்போ மதிப்பு எதற்கு சமம்? 3ற்கு சமம். ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை 2ஆல் பெருக்கி எழுதிட்டோம்னா 2 6 12 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 5 10 எக்ஸு எந்த எண்ணால் பெருக்கிறோம்? 3ன்னு கொடுத்துடலாம். ப்ளஸ் குறி இருக்கிறதுனால ரெண்டுமே ப்ளஸ் 3. 3 பெருக்கல் 12 36 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 10 30 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 3 9. ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ குறிகளை மாற்றுவோம். குறிகளை மாற்றுறப்ப ப்ளஸ் இருக்குது மைனஸ் 36 மைனஸ் 30க்கு ப்ளஸ் 30 ப்ளஸ் 9ன்னு இருக்குது மைனஸ் 9. இது ஒரு முழு வர்க்கம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முழு வர்க்கம்னு கொடுத்தது அப்படின்னாவே நமக்கு மதிப்பு என்னது? மீதி 0 தான் கிடைக்கும். இப்போ முழு வர்க்கம்ங்கிறதுனால மீதி 0வாக இருக்கிறதுனால மைனஸ் எம்மையும் ப்ளஸ் 30ஐயும் கூட்டிட்டோம்னா 0 வரும். அதே போல் n மற்றும் மைனஸ் 9 கூட்டினாலும் எதற்கு சமம்? 0க்கு சமம். அந்த நிபந்தனையை தான் எழுதுகிறோம். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை ஒரு முழு வர்க்கம் என்பதால் மைனஸ் எம் ப்ளஸ் 30ஓட மதிப்பு எதற்கு சமம்?
0க்கு சமம். அதே போல் n-9 ஈக்குவல் டு 0. -m + 30 ஈக்குவல் டு 0னா -m வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா m ஈக்குவல் டு 30, n ஈக்குவல் டு -9 வலது பக்கம் போகிறப்ப +9. therefore m ஈக்குவல் டு 30, n ஈக்குவல் டு 9. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடானது x⁴ -8x³ + mx² + nx + 16. இந்த பல்லுறுப்புக்கோவையிலையும் நமக்கு படிகள் வரிசையா, அதாவது இறங்கு வரிசையிலேயே இருக்கிறதுனால அப்படியே நம்ம எடுத்து எழுதி வர்க்கமூலம் கணக்கிட்டுறலாம். x⁴ -8x³ + mx² + nx + 16. x⁴ வரணும். இறுதியிலிருந்து ஜோடிகளாக பிரிச்சிட்டோம்னா nx + 16 ஒரு ஜோடி, -8x³ + mx² ஒரு ஜோடி, x⁴ மற்றொரு ஜோடி. நம்ம x⁴ மட்டும்தான் இருக்குது. முதல்ல எந்த இரண்டு எண்களை பெருக்கிறப்ப ஒரே மாதிரியான எண்களை பெருக்கிறப்ப x⁴ வரும். முன்னாடி நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம் x². அப்போ x⁴ மைனஸ் பண்ணுறோம், குறிய மாத்திரம், ப்ளஸ் x⁴ -x⁴ கேன்சல் ஆகிடுது. -8x³ + mx². அந்த ஜோடியை கீழே இறக்கிடுறோம். ஈவில் இருக்கக்கூடிய x² 2ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 2x². -8x³ வரணும். 2x² எந்த ஒரு எண்ணால் பெருக்கிறப்ப -8x³ வருதுன்னு பார்க்குறோன்னா அந்த 8x³ 2x² வகுத்தரலாம். 1 2 4 2 8, x² முழுசு கேன்சல் ஆகிடும். மீதி ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ மதிப்பு என்னது? -4x. ஈவிலையும் சரி வகுத்திலையும் சரி -4xஐ கொடுத்துடலாம். இப்போ -4xஆல் வகுத்தியை பெருக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 8, x⁻2 x⁻2 பெருக்கல் x⁻1 x⁴ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16, x இன்ட்டு x² குறிகளை மாத்திரம் ப்ளஸ்ஸு மைனஸு. -8x³ + 8x³ கேன்சல் ஆகிடுது. mx² -16x² இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். m-16 மாறி ஒரே மாதிரியே இருக்கிறதுனால x² கொடுத்துடலாம். அடுத்த ஜோடியை கீழே இறக்குறோம். nx + 16. ஈவில் இருக்கக்கூடிய எண்களை 2ஆல் பெருக்கி கீழே எழுதுகிறோம். x² பெருக்கல் 2ங்கிறப்ப 2x². 4x பெருக்கல் 2னா -8x. 2x² எந்த எண்ணை பெருக்கிறப்ப முதல் மதிப்பு m-16x² வருதுன்னு தெரியணும். அப்போ அது என்ன மதிப்புங்கிறது தெரியாதுங்கிறதுனால இந்த m-16x²ங்கிறத வகுத்தியில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு 2x²ஆல் வகுத்துறோம். அப்போ x² கேன்சல்னா மீதி என்ன நமக்கு மதிப்பு இருக்குது? m-16/2ங்கிறது இருக்குது. அப்போ m-16/2ஆல் பெருக்கிக்கலாம். வகுத்து ஈவில் என்ன எழுதிடலாம்? m-16/2. வகுத்திலையும் m-16/2. m-16/2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2x² பெருக்கல் m-16 பெருக்கல் 2ன்னா ஒரு 2 2 கேன்சல் ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன மதிப்பு இருக்குது? m-16 மாறி அப்படியே எழுதிக்கலாம் x². அடுத்து இரண்டாவது மதிப்பு. அந்த இரண்டாவது மதிப்பானது எதனால் பெருக்கப்பட்டு 8ஆல் பெருக்கப்படுது. -8 பெருக்கல் m-16/2ன்னா இது கேன்சல் ஆக போக 4. அப்போ என்ன மதிப்பு வந்துடும்? -4 பெருக்கல் m-16 மாறி என்னது? x. மூன்றாவது மதிப்பு +16க்கு என்ன கொடுத்துடலாம்? +16ங்கிறப்ப 16 எதனால் பெருக்கிறோம்? அது +16ன்னு இருக்குது. அங்கே m-16 m-16 அதே மதிப்பு தான் இருக்குது. 2 முறை இருக்கிறனால m-16/2 2 கொடுத்துடலாம். அப்போ குறிகளை மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே மைனஸு, இதுக்கு ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன செய்யணும்? மைனஸ். இது கேன்சல் ஆகிடும் ஒரே எண்ணாக இருக்கிறதுனால. அடுத்த மதிப்புகளை x² x சேமாக இருக்கிறதுனால கெழுக்களை நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கெழுக்கள் நமக்கு என்ன வருது? n-4 4 இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ன்னு குறிய மாற்றிருக்கிறோம். +4 × m-16xன்னு வரும்.
முழு வர்க்கம் ஆதலால் நம்ம மீதி டைரெக்டாக என்னென்னு கொடுத்துட்றோம், 0ன்னு கொடுத்துட்றோம். ப்ளஸ்ஸு 4 பெருக்கல் எம் மைனஸ் 16, இதை கூட்டிட்டோம்னா 0. இதே போல் மற்றொரு மதிப்பு 16 ப்ளஸ் குறிய மைனஸ் குறியாக மாற்றிருக்கிறோம். மைனஸ் எம் மைனஸ் 16 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0க்கு சமமாக இந்த மதிப்பு இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். முதல் மதிப்பில் என்னங்கிற மாதிரியும் இருக்குது, எம்முங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் இரண்டாவது ஒன்றில் எம் மட்டும்தான் இருக்கிறதுனால இப்போ இரண்டாவது ஒன்றை முதல்ல சுருக்கிக்கிட்டோம்னா எம்மின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டுறலாம். இந்த மைனஸ் எம் மைனஸ் 16 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 16 ஆனது வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும், மைனஸ் 16ன்னு ஆகிடும். ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். எம் மைனஸ் 16 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ன்னு வரும். வர்க்கமூலம் எடுக்கலாம். வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது 16 எப்படி எழுதிப்போம், 4 ஸ்கொயர் எழுதிடலாம். வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பை 2 ஈக்குவல் டு 4. இதை சுருக்கலாம். ரெண்டானது வலது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ எம் மைனஸ் 16 பெருக்கல்லாக வந்துடும். 4 பெருக்கல் 2 8. எம் ஈக்குவல் டு 8 மைனஸ் 16 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 16. எம் ஈக்குவல் டு என்ன மதிப்பு கிடச்சிருக்குது, 16 + 8 24. இப்போ இந்த எம்மோட மதிப்பை முதல் மதிப்பில் கணக்கிட்டுலாம் பிரதியிட்டலாம். n + 4 பெருக்கல் எம்முக்கு பதிலாக 24 - 16 ஈக்குவல் டு 0. n + 4 பெருக்கல் 24 - 16 8 ஈக்குவல் டு 0. n + 4 8 32 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு ப்ளஸ் 32 ஆனது வலது பக்கம் போகிறப்ப நமக்கு என்னவாயிடும், மைனஸ் 32. therefore m ஈக்குவல் டு 24 மற்றும் n ஈக்குவல் டு -32 ஆகும். தேங்க்யூ.